செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 1800 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தமிழ்நாட்டில் சென்னை, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. ஆம்பூரில் சாலையில் தேங்கிய மழை நீரால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மெரினாவில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஒத்திகையை கண்டு ரசித்த பொதுமக்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். முதல் எதிரியாக நாகேந்திரனும், இரண்டாவது எதிராக சம்பவம் செந்திலும் சேர்ப்பு. திருப்பதி லட்டு சர்ச்சையில் ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை வழங்கிய நோட்டீஸ் தெளிவின்றி உள்ளதாக கண்டனம். சமந்தா விவாகரத்து குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். தெலுங்கானா அமைச்சர் மீது நாகார்ஜுனா நீதிமன்றத்தில் வழக்கு. தூத்துக்குடி துறைமுக ஆணையம் நடத்திய தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என அறிவித்ததால் அதிர்ச்சி. தமிழர்களை புறக்கணித்துவிட்டு வடமாநிலத்தவரை பணியமர்த்த முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 30,000 பேரிடம் 500 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல். முக்கிய நபரை சென்னையில் கைது செய்தது டெல்லி சைபர் கிரைம் காவல்துறை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலின் கோரிக்கை நிராகரிப்பு. சிபிஐ அலுவலகத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகல். கட்சி நிர்வாகிகளை சீமான் மதிப்பதில்லை எனவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு வந்துள்ள வெளிநாட்டு பறவைகள். 2000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தொடங்கின. தெலுங்கானாவில் நடந்த நிகழ்ச்சியில் மேடை சரிந்து கீழே விழுந்தார் நடிகை பிரியங்கா மோகன். லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஹரியானாவில் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்த பாஜக நிர்வாகி அசோக் தன்வார். மதியம் 1 மணிக்கு பாஜகவுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டவர் 2 மணிக்கு காங்கிரஸில் ஐக்கியம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் இந்திய பங்குச் சந்தைகளில் இன்று ஒரே நாளில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் 3ஆம் உலகப் போராக மாற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவி வரும் நிலையில் ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்க அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டுள்ளன. ஈரான் நாட்டின் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை நடத்த வியூகம் வகுத்து வருவதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் தற்போது 1.5% உயர்ந்து சுமார் $75 விற்பனையாகிறது. அதன் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டலாம் என அஞ்சப்படுகிறது.
இத்தகைய சூழலில் சர்வதேச அளவில் பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன. இந்திய பங்குச் சந்தையிலும் சுனாமி தாக்கியதைப் போல் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1800 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 350 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது. நிப்டி பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களில் 24 நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்து விற்பனையாகின. வங்கி, வாகனத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் விலை குறைந்து வர்த்தகமானது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ வங்கி, டாடா மோட்டார்ஸ், மாருதி உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்தன. இதனால் இன்று ஒரே நாளில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்திய பங்குச் சந்தைகள் இழப்பை சந்தித்தன. கடந்த 3 வர்த்தக நாட்களில் மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டாளர்கள் இழப்பை சந்தித்துள்ளனர். This is a record closing, all-time high. Well, it is an affirmation of the investors in the not only equities of our country, capital markets, but also the macroeconomics of our country, corporate India, and their ability to achieve the numbers what we have seen, the top line, bottom line, and other things. Also, going forward, the investors have confidence. இதனிடையே சீனாவில் வங்கிகளுக்கு புத்துயிர் ஊட்டும் விதமாக அந்நாட்டு அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளதால் சீன பங்குச்சந்தையில் கடந்த ஒரு வாரமாக முதலீடுகள் குவிந்து வருகின்றன. இந்திய பங்குச்சந்தைகளுக்கு வரவேண்டிய சில அந்நிய நிறுவன முதலீடுகள் ஹாங்காங் பங்குச்சந்தைக்கு அதிக அளவில் சென்றுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் மட்டுமின்றி சீன பங்குச்சந்தையின் ஏற்றமும் இந்திய பங்குச்சந்தையை வெகுவாக பதம் பார்த்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற விமான சாகச ஒத்திகையை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான ஒத்திகை 2 நாட்களாக மெரினாவில் நடைபெற்ற நிலையில் 3வது நாளாக தாம்பரம் விமானப்படை தளத்தில் ஒத்திகை நடைபெற்றது. இதில் சாரங் விமானப்படை ஹெலிகாப்டர் சாகச குழு, சூரிய கிரண் விமான சாகச குழு, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் வகையான தேஜஸ், LCH ஹெலிகாப்டர்கள் சாகசத்தில் ஈடுபட்டன. வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்களை மொட்டை மாடிகளில் நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதனிடையே விமானப்படை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் சென்னை மெரினாவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 15 லட்சம் பேர் பார்க்கும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து அமைச்சர் ஏவாவேலு நேரில் ஆய்வு செய்தார். விமான சாகச நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன. திருப்பதி லட்டு சர்ச்சையில் ஒன்றிய அரசுக்கு சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை வழங்கிய நோட்டீஸ் தெளிவின்றி உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த பால் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இந்திய உணவு தர பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் முறையாக ஆய்வு செய்யாமல் தனியார் ஆய்வகத்தின் அடிப்படையில் மட்டுமே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் பால் நிறுவனத்துக்கு எந்த சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பினார். தற்போது கொடுக்கப்பட்டுள்ள 2 நோட்டீஸ்களிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படாமல் தெளிவின்றி உள்ளது என்றும், செப்டம்பர் 29ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி விடுமுறை நாளில் விளக்கம் அளிக்க கோரினால் எப்படி விளக்க முடியும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். சென்னை ஆய்வக அறிக்கைக்கும் குஜராத் அறிக்கைக்கும் பல்வேறு முரண்பாடு உள்ளது என கூறிய நீதிபதி, பால் நிறுவனத்தில் ஒன்றிய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் நடத்திய சோதனையின் முடிவுகள் எங்கே, அதை ஏன் வெளியிடவில்லை என வினவினார். எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு புதிதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்றும் அதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.